ஹலோ ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ராகி களி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு கூடவே சைட் டிஷ்ஷான கீரை கடைகளும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு மண் சட்டியில் கொஞ்சமாக தண்ணி விட்டு பாயில் பண்ணிக்கணும். ஸோ வீட்டில் வந்து ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு நம்ம இன்றைக்கி செஞ்சு காட்ட போகிறேன். இது யூஸ்வலாக வந்துட்டு விறகடுப்பில் தான் செய்வாங்க. பாருங்கள், மாவை வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சிக்கலாம். இது மாதிரி ஒரு குச்சி விட்டு தான் செய்யணும். ஸோ கரைச்சிட்டு இது மாதிரி ஒரு 2 குச்சி வச்சு தான் நம்ம விறகடுப்பில் வந்து களி கிண்டுவாங்க. ஆனால் நம்ம கேஸ் அடுப்பில் அது மாதிரி செய்ய முடியாது. ஸோ இந்த ஒரு குச்சி வச்சு தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். கட்டி இல்லாமல் ஃபஸ்ட்டு மாவை நல்லா கரைக்கிக்கலாம். கரைச்சிட்டு இங்கே பாருங்கள், தண்ணி சூடாக இருக்குது. கரைச்சி விட்ட மாவை வந்து அந்த சுடு தண்ணியில் சேர்த்திட்டு அப்படியே கிண்டிகிட்டே இருங்க. ஸோ மாவை வந்து கொஞ்ச நேரத்தில் கெட்டியாக ஆரம்பிச்சிரும் அந்த கூழ். நிறைய விதம் இருக்குங்க இதை செய்கிறதுக்கு. ஸோ எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா எப்படி பண்ணுவாங்கிறத நான் காட்டிகிட்ருக்கேன். ஸோ அந்த கூழை வந்து கைவிடாமல் நல்லா கலரி விட்டுட்டே இருந்தோம்னா நல்லா கெட்டியாயிரும். ஸோ இதே மாதிரி இன்னொரு குச்சி வச்சு 2 குச்சி வச்சு செய்வாங்க. ஒரு கவட்டி வச்சு விறகடுப்பில் கொஞ்சமாக வரமாவே அதில் சேர்த்திட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம சேர்த்துன வரமாவு வந்துட்டு கட்டி விடாமல் நம்ம ஃபஸ்ட்டு கலந்துக்கணும். ஸோ கைவிடாமல் நல்லா கிளறிக்கணும். அப்போ தான் வந்துட்டு சின்ன சின்ன கட்டி கூட இதில் இருக்காமல் இருக்கும் களியில் முக்கியமே அது ஃபஸ்ட்டு எப்படி கிண்டுறோம் அப்படிங்கிறது தான். ஸோ பாருங்கள், நல்லா கட்டி இல்லாமல் நம்ம வரமாவு சேர்த்துனது எதுவுமே அப்படியே தெரியல. எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த ஸ்டேஜில் தண்ணி கொஞ்சமாக காய வச்சு சுடு தண்ணி சேர்த்திக்கலாம். சுடு தண்ணி சேர்த்துனதுக்கப்புறம் அந்த சைடில் இருக்கிற எல்லா மாவையும் நல்லா எடுத்து விட்டுக்கலாம் வேகிறதுக்காக. ஸோ எல்லாத்தையும் எடுத்து விட்டுட்டு இதை ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விடலாம். ஆல்ரெடி நம்ம கொதிக்கிற தண்ணியில் தான் கூழ் போட்டு நல்லா காய்ச்சி எடுத்துருக்குறோம். அதில் தான் மாவு போட்டு கிண்டியிருக்கோம். அதனால் வந்துட்டு ஆல்ரெடி வெந்திருக்கும். ஸோ சுடு தண்ணியில் போட்டு இதையும் ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு வச்சுருங்க. நல்லா வெந்துடும் களி. ஸோ 5 நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறம் கைவிடாமல் கிண்ட ஆரம்பிச்சிடலாம். 5 நிமிஷம் வேகட்டும். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஒரு 10 நிமிஷம் இது மாதிரி கைவிடாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும் களியை. பாருங்கள், நல்லா அல்வா பதத்தில் இருக்குது. மண் சட்டியில் நல்லா எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறவங்க தான் பண்ண முடியும். நம்ம வீட்டில் ஈஸியாக பண்ணுறதுக்கு பால் காய வைக்கிற சாஸ் பேன் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அதில் கைப்பிடி இருக்கிறதுனால ஒரு பக்கம் கையை பிடிச்சிட்டு நம்ம ஒரு பக்கம் இது மாதிரி குச்சி வச்சு கிண்டுறதுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் நல்லா கிண்டிக்கலாம். பாருங்கள், களி சூப்பராக வெந்துருச்சு. ஸோ அதை அப்படியே உருண்டை பிடிச்சிடலாம். ஒரு கப்பில் போட்டு அப்படியே உருட்டுவாங்க. நல்லா உருண்டையாக வந்துடும். தண்ணி தெளித்து இப்படி உருட்டினாங்கன்னா நல்லா உருண்டையாக ஆயிரும் களி. அதை வந்து தண்ணியில் போட்டு வச்சுருவாங்க காஞ்சி போகாமல் இருக்கிறதுக்காக. இது மாதிரி எல்லாத்தையுமே உருட்டி தண்ணியில் தான் போட்டு வச்சுக்குவாங்க அந்த காலத்துலலாம். பாருங்கள், சூப்பரான களி ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு இதுக்கு காம்பினேஷனாக கீரை கடையில் செய்ய போகிறோம். இந்த கீரையை எங்கள் பக்கம் நக்கரின்னு சொல்லுவாங்க. உங்கள் ஊர் பக்கம் இந்த கீரையை என்ன பேர் சொல்லுவீங்கன்னு கீழே கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ இதில் எல்லாம் வேராக இருக்கும். அந்த வேர்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ரொம்ப நம்ம மண்ணாக இருக்கும் காட்டுக்குள்ளே இருக்கிறதுனால எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த களிக்கு இந்த நக்கரி ரொம்பவே நல்லாயிருக்கும் காம்பினேஷன். பாருங்கள், நல்லா வாஷ் பண்ணியாச்சு.
இதையும் ஒரு சட்டியில் போட்டு வேக விட்டுறலாம். வாஷ் பண்ணியிருக்கிற கீரையெல்லாம் மண் சட்டியில் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் சேர்த்திருக்கேன். ஒரு 4-5 சின்ன வெங்காயத்தை இடித்து சேர்த்திக்கலாம். ஒரு அரை டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்திக்கலாம். ஆல்ரெடி கீரை வேகும்போது தண்ணி விடும். ஸோ இதை மூடி போட்டு வேக விட்டுருங்க. ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாது கீரை வேகிறதுக்கு. பாருங்கள், கீரை நல்லா வெந்துருச்சு. கீரையிலே ஆல்ரெடி தண்ணி விடும். ஸோ அதனால் தண்ணி பார்த்து கம்மியாக சேர்த்திக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீரையை தாளிச்சிக்கலாம். எண்ணெய் விட்டுட்டு கடுகு சேர்த்திருக்கேன். கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்திக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலையும் காரத்துக்காக 2 வரமிளகாயும் கிள்ளி சேர்த்திக்கலாம். எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. காரத்துக்கு பச்சை மிளகாய் வரமிளகாய் அது 2 மட்டும்தான். மிளகாலாம் நல்லா வதக்கி சேர்த்து கடைஞ்சோம்னா அதில் இருக்கிற காரமெல்லாம் நல்லா இறங்கிரும். பாருங்கள், நல்லா வதக்கியாச்சு. அது கீரை வெந்ததுலேயே சேர்த்துட்டு வற்று வச்சு நல்லா நைஸாக கடைஞ்சி எடுத்துக்கலாம். இந்த களிக்கு சிக்கன் குழம்பு, கருவாட்டு குழம்பு, கடலை சட்னி அப்படின்னு ரொம்ப நிறைய காம்பினேஷன்ஸ் இருக்குது. அப்படி எதுவுமே இல்லைன்னா தயிர் போட்டு கரைச்சி குடித்தா ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், கீரை ரெடியாக இருக்குது. கடையிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா நைஸாக இது மாதிரி கடைஞ்சி எடுத்துக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த களிக்கு இந்த கீரை கடையல். ஸோ நாங்கள் யூஸ்வலாக காலையில் தான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு களி செய்வோம். ஸோ பாருங்கள், இந்த களிக்கும் இந்த காம்பினேஷனுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். களி செய்கிறது ரொம்பவே கஷ்டம்னு நினச்சிட்ருப்பாங்க. இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸி தான் களி செய்கிறது. ராகியில் ரொம்ப நிறைய சத்துக்கள் இருக்குது. வெயிட் லாஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.